எந்த இடத்துல அவங்க இடறி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்களே திரு ஷியாம் நம்ம பல மாதங்களா கூட விவாதிச்சிருக்கோம். நீங்க ரொம்ப உறுதியா இருந்தீங்க. திமுக 160ல இருந்து 180 இடம், 8ல இருந்து 12% தான் தாவேகா மாறும், அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. தாவேகா வாக்கு சதவீதம் கூட கூட திமுகவுக்கு தான் அந்த பலன் அளிக்கும்னு சொன்னீங்க. ஆனா ரொம்ப கூடி போய் திமுகவே அடிக்கிற அளவுக்கு அது போய் நின்றுச்சு. ஏன் இந்த அளவுக்கு ஒரு கணிப்பு? உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த கணிப்பு மிஸ் ஆயிருச்சு. உங்க பார்வையில ஏன் அது மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் மிஸ் ஆயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன்னாங்க, அர்பனிட்டி வெர்சஸ் ரூரல் கிளாசிபிகேஷன்ல நான் கணக்கு பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டேன். இப்போ நந்தகுமார் மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க கணக்கு பாடத்தில் பாஸ் ஆகிருக்காங்க, அல்லது நிறைய மார்க் எடுத்துட்டாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, பழைய அனுபவங்கள் வாயிலாக நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது அர்பன் ரூரல்ங்கிற அந்த கிளாசிபிகேஷனுக்குள்ள நம்ம போக முடியாது, நம்மகிட்ட டேட்டா கிடையாது. ஆனா இவங்க ஃபீல்டுக்குள்ள போறாங்க. ஸோ இவங்ககிட்ட அந்த டேட்டா இருக்கும். அப்போ அந்த டேட்டாவை வச்சு பரீட்சை எழுதும்போது அவங்களுக்கான மதிப்பெண் பட்டியலில் அவங்க நிறைய மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், நமக்கு குறைவு. ஆனால் நம்ம டேட்டா எங்கே சக்ஸஸ் ஆயிருக்கு? ரூரலில் சக்ஸஸ் ஆயிருக்கு. அகைன் அகைன் அண்ட் அகைன் நானும் தொழில்நுட்பத்துக்கு தான் போகிறேன். நான் சேட்டலைட் தொழில்நுட்பத்துக்கு போகிறேன். நந்தகுமார் அவர் ஃபீல்டு தொழில்நுட்பத்துக்கு போயிருக்காரு. திரு ஷியாம், உங்களுடைய நிறைவு பார்வை என்ன? நான் மட்டும்தான் மேத்ஸ்ல வீக்னு நினைச்சேன், எல்லாருமே வீக்கா தெரியுறாங்க. சரி, அது ஒரு முறை இருக்கட்டும். ராஜகம்பீரன் சார் சொன்னாரு லாஜிக் இல்லாத மேஜிக்னு. மேஜிக் லாஜிக் கிடையாது. ஏன்னா நான் மேஜிக் ஷோ நடத்திட்டு இருந்தேன். பலருக்கும் தெரியாத ஒரு முகம். இருக்கு. கண்ணை கட்டிட்டுலாம் மோட்டர் சைக்கிள் விட்டுருக்கேன். கண்ணை கட்டிட்டு விட முடியாது இல்லையா? கண்ணு தெரிஞ்சுதான் கண்ணை கட்டணும். இப்போ கண்ணு தெரிஞ்சு கண்ணை கட்டியிருக்காங்க. இப்போ அதான் தேர்தல். அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறதா பாயிண்ட். மெஜாரிட்டி தேவையில்லை. கவர்னர் இல்ல, ஆனா அதிமுகல இருந்து அந்த ஒரு செக்ஷன் பிரிஞ்சு வருவாங்க. நேத்துல இருந்து அந்த ஒரு டாக் போய்கிட்டே இருக்கு. அது ஏன் திரும்ப அந்த டாக் வருது? அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. திருப்பி அர்பன் ரூரல் கிளாசிபிகேஷனுக்கு வாங்கன்ற பழைய ஜோனல் கிளாசிபிகேஷன்ல இந்த தேர்தலில் தகர்த்தெறியப்பட்டு விட்டது. பழைய வாக்கு வங்கி கணக்குகள் காலாவதி ஆயிடுச்சு. இப்ப கையில இருக்கிறது ரெண்டே தான். நம்மகிட்ட இருக்க டேட்டா அர்பன் ஒன்று, ரூரல் ஒன்று, அவ்வளோதான். அப்போ ரூரலில் யார் டாமினேட் பண்ணியிருக்காங்க, அர்பனில் யார் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா அர்பனில் டிவிகே டாமினேட் பண்ணியிருக்கு. இப்போ ரூரலில் இருக்கிற ஒரு பார்ட்டியிலேருந்து 2/3 எம்எல்ஏ போய் அர்பன் பார்ட்டியில் சேர்ந்தாங்கன்னா அவங்க ரூரலில் வீக் ஆயிடுவாங்க. இதில் நாளைக்கு கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது, ரைட்டுங்களா? அப்போ நான் திமுகவோட கூட்டணி வச்சா அவங்களுக்கு ரூரல் ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் ஜெயிக்க முடியும். நான் டிவிகேவோட கூட்டணி வச்சா அவங்க எனக்கு அர்பன் ஏரியாவில் சீட்டு கொடுக்க மாட்டாங்களே. அவங்க நிற்பாங்களா, எனக்கு கொடுப்பாங்களா? மெட்ராஸ் மேயரா டிவிக்கு ஆள் நிற்பாங்களா, இல்லைன்னா கூட்டணி கட்சியோட ஆள் நிறுத்த முடியுமா? வாய்ப்பு இல்லைங்க. இப்போ ஆஸ் இட் இஸ் டிவி கேட்ட இருக்கிற நம்பரை வச்சு தாராளமாக அவங்க ஆட்சி அமைக்க முடியும். ரெண்டே டாக்டரின் தான். KR நாராயணன் டாக்டரின் ஒன்று, அதே மாதிரி R வெங்கட்ராமன் டாக்டரின் ஒன்று. இதை ரெண்டு தான் அது ப்ரூவ்டு இன் கோர்ட். என்னன்னா, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அது மத்திய அரசுக்கு சொன்னதுதான் மாநில அரசுக்கும் பொருந்தும். யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னா யாருக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கோ அவங்கள முதல்ல அழைக்கணும். அவங்களாலையும் முடியலைன்னா அடுத்தாப்புல 2 பேரை அழைக்கணும். இப்ப இவங்க 2 பேரும் இல்லைன்ட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் இல்லைன்ட்டாங்க. ஸோ சாய்ஸ் விஜய்க்கு மட்டும்தான். விஜய் செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் கையில் இருக்கிற எம்எல்ஏ பட்டியலை கொடுக்கணும். அவர் இன்னைக்கு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, நாளைக்கு கொடுத்துருவாங்க. அதுல ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி இருக்க மாதிரி தெரியல. நாளை மறுநாள் இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் கவர்னரை அழைப்பு விட்டுருவாரு. அதுக்கு பிறகு பதவி ஏற்ற பிறகு ஒரு காலக்கெடு கொடுத்து நீங்க நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. அதுதான் பாயிண்ட். இப்ப நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றும் போது இந்த 2 கட்சி அங்க இருக்க போறது இல்லைங்க, இருக்க மாட்டாங்க. இருந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்தல் உடனடியா ஒரு 3 மாசத்துல என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை. ரொம்ப எளிதாக இதை பாஸ் பண்ணிடுவாரு விஜய். அடுத்த கட்டமான பிரச்சனைகள் இருக்குல்ல, சிறுசான்னு கோடீஸ்வரர் சொன்னாரு, எனக்கு திரிசான்னு காதில் விழுந்துச்சு, ஒருவேளை தப்பாவும் இருக்கலாம். அந்த சிறுசா பெருசாங்கிறதுல இடிக்கும், அது டெஃபினட்டா இடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஃபண்டிங் தான் ப்ராப்ளம். இப்போ சொன்னார், நம்ம பாஸ்டன் சொன்னாரு, எனக்கு நல்ல நண்பர் தான் அவரு, பணியாற்றி இருக்கிறோம் ஒன்னால. ஆனா ஒரு கிரானைட்டே அதை நம்ம ஏலத்துக்கு விடுறதுக்கு பதிலாக அது கவர்மெண்ட்டே பண்றது அப்படின்னா ஏகப்பட்ட அடுத்தடுத்த ப்ரொசீஜரை நம்ம தாண்ட வேண்டியது வரும். மத்திய அரசாங்கத்தோட அப்ரூவல் வேணும். பல விஷயங்கள் இங்க எல்லாமே கண்ட்ரோல்டு பை டெல்லி. டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்க சொல்ல முடியாது. அப்போ மிக இயல்பாக அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி இவங்க முடிக்கிறதுக்குங்கிறது காலதாமதம் ஆகும். மே மாதம் 15ஆம் தேதி எனக்கு 2500 ரூபா பணம் வேணும்.
ம். ஜூன் மாசம் சிலிண்டரே புக் பண்ணல, 2 சிலிண்டர் வந்து நின்னாகணும். ம். இப்படி நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ம். என்ன கிடைக்கும்? சரி 6 மாசம் டைம் வந்து காமராஜர் கொடுத்தாருங்க. அந்த காலத்துல தேன் நிலவு பீரியடுன்னு. ஆமா. இப்போ சேட்டலைட் இமேஜரி எல்லாம் வளர்ந்த பிறகு ஏது 6 மாசம்? ம். அடுத்த நாள். அவ்வளவுதான். ஒரு அரசாங்கம் வந்துருச்சா உடனே செய்வீங்களா இல்லையா? இதான் கேள்வி. ம். 6 மாசம்லாம் யாரும் கொடுக்க தயாரா இல்ல. 6 மாசம் வெயிட் பண்ணுவீங்களா சம்பளம் வாங்குறதுக்கு? ம். என்ன ஆகுறது? என் செலவுங்க. 2500 ரூபா வரணும்ல எனக்கு. வந்தாதானே எனக்கு செலவு. அவங்க வந்திருந்தாங்கன்னா 2000 ரூபா உடனே போட்டு விட்டுருவாங்கல்ல. கையில லிஸ்ட் இருக்கு. பழைய அதிகாரிகள் தான் இருப்பாங்க. ம். இப்போ புது அதிகாரிகள் நம்ம தேடணும். சரி, இதுல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தாங்க எல்லாமே அவங்க தான். அப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள்ல 1/3 எடப்பாடி அதிகாரிகள், 1/3 ஸ்டாலின் அதிகாரிகள், மீதி 1/3 எந்த பதவியும் இல்லாம 20 வருஷமா சும்மா இருக்கிற அதிகாரிகள், துறையே தெரியாது அவங்களுக்கு. அவங்கள இருந்தா நம்ம எடுக்க முடியும். ம். அவங்க எடுத்து துறைக்கோப்பை படிச்சு அதுக்கு பிறகு முதலமைச்சருக்கு சஜஷன் பண்ணி 2500 ரூபா போட்டு விடுறதுக்கு, சிலிண்டரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு, 250 யூனிட் மின்சாரத்தை உடனே ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? சட்டமன்றம் வந்து அவர் சொன்னார்ல, அது சரியான உதாரணம். கண்டிப்பா வந்து லைவ் கொடுக்கணும். ம். ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சட்டமன்றத்துல மக்கள் எல்லாம் சேர்ந்து இத்தனை பேர் கையெழுத்து போட்டு மனு கொடுத்தா அதுக்கு ஒரு 10 மணி நேரம் ஒதுக்குவோன்னு இருக்காரு. ஆமா. ம். ம். நம்ம கையெழுத்து போட்டுருவாங்கல்ல டக்கு டக்கு டக்குன்னு. ம். எப்படிங்க முடியும்? சரி, இதுல முடியவே முடியாத ஐட்டங்கள் நிறைய இருக்குங்க. ம். ஆனா இப்ப அதை பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு வகையான ஒரு புது இல்லாள் வந்திருக்கிறான். ம். அப்போ ஒரு 60 30 இருக்கும். 90 நாளைக்கு இது இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா விச ஊசி யாரு போடுவாங்க? மீடியா பீப்புள் போடுவாங்க, பத்திரிகையாளர்கள் போடுவாங்க, எதிர்க்கட்சி போடும். விச ஊசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் விஷ ஊசிங்கிறீங்க அத? விச ஊசி தானே, ஜனநாயகத்துல விச ஊசி தானே. அது பிறகு விஷ ஊசி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திராதா? இது வந்து வாட்ச் டாகோட விச ஊசி. ஓ. நம்ம எல்லாரும் வாட்ச் டாக் ரோல் தானே சார் பண்றோம். சார் நான் வந்து 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டிருக்கேன் சார். பாஸ்ன்னு தெரியும். 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு 2% ஓட்டு வாங்கிட்டோம். அதிருப்தி ஓட்டு தான் அது. யாருமே வேண்டான்னு ஓட்டு போட்டாங்க. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு நாங்க என்ன பேர் வச்சோம்னா வாட்ச் டாக். நம்மலாம் காவல் நாய் மாதிரி காத்துக்கிட்டே இருப்போம், குறைப்போம், கடிக்கவும் செய்வோம். அப்போ மிக இயல்பாக இங்க இப்ப இருக்கிற ஒரு கவர்ச்சியான இல்லைன்னா வாழ்க ஒளிக இதுல எல்லாம் தேரவே தேராது. நிறைய அளவுக்கு சாதனைகள் செய்ய வேண்டியது வரும். காலம் குறைவு. ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி விஜய் வந்து பாய்ச்சலோடு போயிடுவார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யாருமே தெரியாதவங்க அப்படின்னு நம்ம ஒதுக்க வேண்டாம். அவங்கள எத்தனையோ பேர் விஞ்ஞானிகள் இருப்பாங்க, எத்தனையோ பேர் டாக்டர்கள் இருப்பாங்க. அது எம்எல்ஏக்கள் நான் சொல்றேன். நமக்கு தெரியாதுங்கிறதுனால அவங்களோட திறமைகளை குறைச்சு மதிப்பிட முடியாது. ஒருவேளை வந்து அவங்க பெரிய அளவுக்கு மிளிர்ந்தாங்கன்னு வைங்க. பிடிஆர் வந்துங்க மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் நமக்கு அவரை பத்தி தெரியுமே தவிர அவர் இவ்வளவு திறமைசாலின்னு தெரியாதுல்ல. வாய்ப்பு கொடுத்தா திறமைசாலிகளாக வரலாம். ஸோ அப்படி நம்ம உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்பது என் பாயிண்ட்.